கடந்த சில நாட்களாக தமிழ் சினிமாவிலேயே அதிகமாக பேசப்பட்ட ஒரே விஷயம் ஜனநாயகம் படம் வெளியாகுமா இல்லையா அப்படின்னு தான். ஒரு படம் சென்சார் பிரச்சனையால் தடைப்படுமா என்ற கேள்வி மட்டும் இல்லைங்க, அதோடு சேர்ந்து விஜய் ரசிகர்களின் நம்பிக்கை, எதிர்பார்ப்பு, உணர்ச்சி எல்லாமே இந்த ஒரு விஷயத்தில் மையமாகவே மாறி இருக்குதுன்னே சொல்லலாம். சென்னை உயர்நீதிமன்றம் சென்சார் சான்று தொடர்பான வழக்கை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கும் இந்த நேரத்தில் படம் விரைவில் வெளியாகும் என்ற தகவல் ரசிகர்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சாக வந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த வழக்கு ஏன் இவ்வளவு பெரிய விவாதமாக மாறுச்சு, இதில் சட்ட ரீதியான உண்மை என்ன, ரிலீஸுக்கு இது எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும் என்பதையும், எப்போ இந்த ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ தேதியையும் நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே தூக்கமில்லா இரவுகளை உருவாக்கிய ஒரே விஷயம் ஜனநாயகன் படம் வெளியாகுமா இல்லையா அப்படிங்கிற கேள்விதான். ஏன்னா இது ஒரு சாதாரண படம் கிடையாதுங்க. ஒரு நடிகரோட படத்தை விட அதிகமாக ஒரு இயக்கம், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு உணர்ச்சி இதில் கலந்துருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்தில் சென்சார் சான்று தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் வழக்கை ஒத்தி வைச்சிருக்காங்க. இதன் அர்த்தம் உடனடி தடை இல்லை என்பதும் தீர்ப்பு மிகவும் நெருக்கத்தில் இருக்கிறதுக்கு என்பதற்கான முக்கிய சிக்னலாகவும் இதை பார்க்கப்படுறதுனே சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி பொங்கலுக்கே வெளிவர வேண்டிய படம் பொங்கல் கழித்து ஒரு 2 நாள் கழிச்சாவது வெளிவரணும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க ரசிகர்கள். ஆனால் அந்த சென்சார் வழக்கு, மற்ற வழக்கு எல்லாமே போட்டு இந்த படத்தை ஒரே அடியாக நிறுத்தி வச்சிட்டாங்க. ஸோ இதனை அடுத்து தான் பார்த்தீங்கன்னா விஜய் தரப்பு படம் விரைவில் வெளியாகும் என்ற நம்பிக்கையுடன் தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போகணும்னா ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே எழுந்துகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இதை அடுத்து விஜய் தரப்பு படம் விரைவில் இந்த தேதியில் வெளியாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்ததுனால ரசிகர்கள்லாம் ஆரவாரத்தோடு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அவர்களின் வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாளை அல்லது நாளை மறுநாளே தீர்ப்பு வெளியாகலாம் அப்படின்ட்டு ஒரு சென்சார் போர்டு உறுப்பினர் தனிப்பட்ட முறையில் அளித்த புகாரின் அடிப்படையில் ஒரு முழு படத்தின் வெளியீட்டை தடுக்க முயல்வது சட்ட ரீதியான தவறானது என்று தெளிவாக வாதாடிட்டு இருக்காரு. ஸோ ஒரு படம் என்பது நடிகர் மட்டும் இல்லைங்க, அதற்கு பின்னால் நூற்றுக்கணக்கான பல்லாயிரம் கணக்கான தொழிலாளர்கள், பல கோடி ரூபாய் முதலீடு, மாதக்கணக்கான உழைப்பு, ரசிகர்களின் எதிர்பார்ப்பு, இது எல்லாமே இணைந்து ஒரு பெரிய கலைப்படைப்பு என்பதை இந்த விவகாரம் மீண்டும் நினைவுபடுத்துவதே சொல்லலாம். ஸோ இது போன்ற சென்சார் தொடர்பான வழக்குகள் கடந்த காலங்களிலும் வந்திருக்கு. ஆனாலும் பெரும்பாலும் நீதிமன்றங்கள் கலை சுதந்திரத்தை மதித்து படங்களுக்கு நியாயமான தீர்வுகளை வழங்கிய வரலாறு இருக்குதுன்னே சொல்லலாம். ஸோ அதனால தான் ஜனநாயகன் வழக்கு அதே பாதையில் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ரசிகர்களிடையே நாளுக்கு நாள் அதிகரிச்சிருக்குன்னே சொல்லலாம். சமூக வலைத்தளங்களில் விஜய் ரசிகர்கள் ஆதரவுகள் குரல்களை எழுப்பி வருது. தயாரிப்பு தரப்பும் எந்த பதற்றமும் இல்லாமல் தீர்ப்புக்காக காத்திருக்காங்க. நீதிமன்ற தீர்ப்பு வழங்கும் அந்த ஒரு அறிவிப்பு இந்த படத்தின் ரிலீஸ் தேதியை மட்டும் இல்லைங்க, ரசிகர்களின் மனநிலையையும் மாற்றப்போகும் தருணமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ சட்டம் பேசும் இடத்துல உண்மைதான் ஜெயிக்கும். கலைக்கு தடைகள் போடவே முடியாது யாருனாலையும். ரசிகர்களின் உணர்ச்சிகளை நீண்ட நாட்கள் அடக்கி வைக்கவும் முடியாது. தீர்ப்பு வெளியான நாளில் ஜனநாயகன் திரையரங்குகளை நோக்கி பாயும் கூட்டம் இது வெறும் ஒரு படம் இல்லை, இது ஒரு ஜனநாயகனின் திரும்பி வருதல் என்று முழங்கும் அந்த நாள் விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லைங்க, தமிழ் சினிமாவுக்கே ஒரு மாஸ் செலிப்ரேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு மத்திய திரைப்பட தணிக்கை வாரியமிருந்து, அதாவது பார்த்தீங்கன்னா CBFC சான்றிதழ் கிடைக்காத நிலையில் படத்தை தயாரித்த KVN நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கையும் தொடர்ந்தாங்க. ஸோ இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி
PT ஆஷா அமர்வு திரைப்பட தணிக்கை வாரியம் உறுப்பினர்களின் பெரும்பான்மை கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு ஜனநாயகம் படத்துக்கு பார்த்தீங்கன்னா UA சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று கடந்த ஜனவரி 9ஆம் தேதி உத்தரவிட்டாங்க. இந்த உத்தரவின் மூலம் பார்த்தீங்கன்னா படம் திரையிடுவதற்கான சட்ட தடைகள் நீங்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த தீர்ப்பை ஏற்க மறுத்த மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் அதே நாளில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வில் மேல்முறையீடு செஞ்சது. இதனால் வரைக்கும் இப்படி ஒரு மேல்முறையீடு மத்திய அரசெல்லாம் பண்ணினதே கிடையாது. ஏன் ஜனநாயகன் படத்துக்கு மட்டும் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. விஜய் அவர்கள் டிவிகே அப்படிங்கிற கட்சி தொடங்கி அரசியலுக்கு வந்ததுனாலையோ இல்லை மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்கிறனாலையோ என்னமோ தெரியல, இப்படி ஒரு மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க. அந்த மேல்முறையீட்டு மனுவை அவசரமாக விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த மேல்முறையீட்டு மனுவிற்கு நோட்டீஸ் பிறப்பித்து வழக்கை ஜனவரி 21ஆம் தேதிக்கு ஒத்தியும் வச்சிருக்காங்க. இதன் காரணமாக தான் ஜனநாயகன் திரைப்படம் வெளியீடும் மீண்டும் கேள்விக்குறியாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சூழலில் இந்த விவகாரத்தில் தங்களை தரப்பு வாதங்கள் கேட்காம எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்பதற்காக மத்திய திரைப்பட தணிக்கை வாரிய உச்ச நீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. என்னங்க அது புதுசாக இருக்குது. ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் திடீர் உத்தரவு பெறும் முயற்சிகளை தடுக்க வேண்டும் என்பதே தணிக்கை வாரியத்தின் நோக்கம் அப்படின்ட்டு கூறப்படுது. ஸோ இறுதியாக சொல்ல வேண்டியது ஒன்று தாங்க, ஜனநாயகன் விவகாரம் ஒரு சென்சார் சான்று வழக்காக மட்டும் பார்க்க முடியாதுங்க. இது கலைக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரம், ரசிகர்களோட நம்பிக்கை, ஒரு பெரிய படக்குழுவின் உழைப்பு ஆகிய அனைத்தையுமே சேர்ந்த விஷயம். சட்டம் தன் வழியில் நடந்தால் உண்மைதான் வெல்லும். ஒரு தனிப்பட்ட புகாரால் ஒரு முழு படத்தின் பயணத்தை நிறுத்தவே முடியாது யாருனாலையும். தீர்ப்பு வெளியாகும் அந்த நாளில் இது வெறும் ரிலீஸ் அனுமதி அல்லைங்க, ரசிகர்களின் காத்திருப்புக்கு கிடைக்க வெற்றி அறிவிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. திரையரங்குகளில் ஜனநாயகன் பெயர் ஒலிக்கும் போது அது ஒரு படத்தின் ஆரம்பம் மட்டுமில்லை, தடைகளை உடைத்த ஒரு பயணத்தின் முடிவாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ கலைக்கும் உணர்ச்சிக்கும் இறுதியில் வெற்றி தான் எப்பவுமே கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ நிச்சயமாக 2 நாளில் படம் ரிலீஸ் ஆயிரும். ரசிகர்கள் அனைவருமே ஹாப்பியாக இருங்க அப்படின்ட்டு நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.